நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியின் குப்பை கிடங்கால அதன் அருகே வசிக்கும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வராங்க. இந்த குப்பை கிடங்கை வேறொரு இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு அவர்களோட கோரிக்கை குறித்து பேச போகுது அடுத்து நாம பார்க்க போற இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டத்தில் புகழ்பெற்ற வைணவ ஸ்தலம் அமைந்துள்ள பகுதி சங்கரன்கோவில் நகராட்சி. இங்கு 30 வார்டுகள் உள்ளன. இந்த வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் சங்கரன்கோவில் புதிய பேருந்து நிலையம் அருகே நகராட்சிக்கு சொந்தமான மாட்டு சந்தையில் கொட்டப்படுகிறது. இந்த குப்பை கிடங்கின் அருகில் தனியார் மற்றும் அரசு பள்ளியும், BSS நகர், கக்கன் நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளும் உள்ளன. குப்பை கிடங்கில் இருந்து வரும் புகையாலும் துர்நாற்றத்தாலும் இப்பகுதி மக்கள் அவதியுற்று வருகின்றனர். இந்த மாதிரி பொது சுகாதார மையங்கள் பூரா அங்கே இருக்குது. அதே அளவுக்கு சுகாதார கேடும் இங்கே நிறைஞ்சிருக்கு. சீக்கிரத்தில் இதை குப்பையை அப்புறப்படுத்தினா தான் இந்த மக்கள் எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிப்போம், இல்லைன்னா தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மழைக்காலங்களில் குப்பை கிடங்கில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் உற்பத்தியாகி காலரா, டெங்கு போன்ற நோய்களால் குழந்தைகள் அடிக்கடி பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முன்னாள் சங்கரன்கோவில் நகரமன்ற தலைவரும் தற்போதைய ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான ராஜலட்சுமி வீடும் இதே பகுதியில்தான் அமைந்துள்ளது. குப்பைகளை அகற்ற பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இப்பகுதி மக்கள் குமுறுகின்றனர். இந்த குப்பையை சுற்றி தான் நகராட்சி இருக்குது, தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, அந்த புது பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி தான் இந்த இடத்த நாங்களும் லட்சக்கணக்கில் கொடுத்து நாங்களும் வீடு கட்டி நாங்கள் சொந்த வீடு கட்டி வந்திருக்கோம். அப்படிங்கிற ஒரு இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமே இல்லை. ஒன்று பஸ்ஸு வேறு, கோவில்பட்டி ரூட்டுகளில் அது வேறு போகுது. எல்லா ரூட்டுகளும் போகிறதுனால எல்லாத்துக்குமே ரொம்ப சங்கடமாக இருக்குது. பக்கத்தில் ஜனங்களுக்கும் ரொம்ப புகைமூட்டல்கள் நிறையா வருது. ராத்திரிகளில் இந்த தெய்யை வச்சு கொடுத்துறதுனால அந்த புகைமூட்டங்கள் நிறையா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ரொம்ப சங்கடப்படுறாங்க. நகராட்சி பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்கு ஆணையூர் பகுதியில் சுமார் 28 ஏக்கர் பரப்பளவில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு இடம் வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை அப்பகுதியில் குப்பைகளை கொண்டு கொட்டுவதில்லை. நிரந்தரமாக குப்பை கொட்ட தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தில் குப்பைகளை கொட்ட நடவடிக்கை எடுக்காவிட்டால் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் அறிவித்துள்ளனர். உபாதைகளாலும் தொற்று நோய்களாலும் அவதிவிட்டு வருகின்றார்கள். உடனடியாக இந்த குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சங்கரன்கோவிலிருந்து செல்கிறோம்.